வரிசையாக கொல்லப்படும் அமெரிக்க வீரர்கள். அமெரிக்காவுடைய ஒவ்வொரு தளங்களும் தேடி தேடி இன்னைக்கு துல்லியமா தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. இப்போ 3 அமெரிக்க வீரர்கள் மரணம் அப்படிங்கிற ஒரு செய்தி. இது இல்லாம 5 அமெரிக்க வீரர்கள் சீரியஸ் கண்டிஷன்ல ஐசியூல சீரியஸ் கண்டிஷன்ல இருக்கிறாங்கன்னு சொல்லி இந்த அளவுக்கு அமெரிக்கா பெரிய ஒரு சேதத்தை சந்திச்சிட்டு இருக்க நேரத்துல இப்போ டொனால்ட் ட்ரம்ப் நான் பேச்சுவார்த்தைக்கு தயார் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கிறாரு. இப்போ நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல டெல் அவீவ்ல இஸ்ரேலுடைய பல நகரங்கள், குறிப்பா தலைநகர் டெல் அவீவ்ல நாடு முழுக்க மிகப்பெரிய சைரன் சத்தங்கள் ஒலிக்கப்பட்டுக்கிட்டு எல்லா இடங்கள்லயுமே பெரிய ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டு இருக்கு. இந்த பக்கம் ஈரான்ல தெஹ்ரானுடைய பகுதிகள் பெரிய ஒரு சேதத்தை, அவங்களுமே பெரிய சேதங்களை சந்திச்சு வந்துருக்காங்க. இப்படி போருடைய இரு பக்கங்களுமே 2 பக்கங்களும் என்னென்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றத முழுமையான வீடியோ ஆதாரங்களை தான் இந்த நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்களோ அவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம பேட்டை டிவியோட வாட்ஸ்அப் சேனல் முதல் கமெண்ட்ல இருக்கு. அந்த லிங்க்ல நீங்க வந்து இந்த சேனல்ல நீங்க இணைஞ்சிட்டீங்கன்னா அன்றாடம் வரக்கூடிய அரசியல் சார்ந்த செய்திகள், இந்த போர் சம்பந்தமான வீடியோ காட்சிகள் எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்த அப்டேட்கள் அதுல வந்துகிட்டே இருக்கும். ஓகே, இப்போ சர்வதேச செய்திகள்ல ஒரு தலைப்பு செய்தி என்னன்னா 3 அமெரிக்க வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த செய்தி தான் இன்னைக்கு ஒரு முக்கியமான செய்தியாக மாறி போயிருக்கு. 3 அமெரிக்க வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இன்னும் 5 பேர் சீரியஸ் கண்டிஷன்ல கடுமையான காயம் அப்படிங்கிற ஒரு கட்டத்தை எட்டி இருக்கும் போதுதான் அமெரிக்காவுடைய தரம் எந்த அளவுக்கு இருக்குது. ஏன்னா இன்னைக்கு அரபு நாடுகள்ல அமெரிக்காவுடைய தளங்கள் வச்சிருக்கிறது அந்த நாடுகளுக்கான ஒரு பாதுகாப்பு அப்படிங்கிறத வச்சிருக்கிறாங்க. ஆனா அந்த அமெரிக்கா தன்னுடைய தளத்தையே பாதுகாக்க முடியலையே, இவனா உன்னை பாதுகாக்க போறான் அப்படின்னு இன்னைக்கு அரபு நாடுகளை நோக்கி கேள்விகள் திரும்பிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு தொடர் தாக்குதல்கள். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா இப்போ டெல் அவீவ் தான் இன்னைக்கு முக்கியமான தலைப்பு செய்தியாக மாறி இருக்குது. இஸ்ரேலுடைய தலைநகர் டெல் அவீவ் முழுக்கவே சைரன் சத்தங்கள் பெரிய அளவில் ஒலிக்கப்பட்டு இருக்கு. நாடு முழுக்க பெரிய அளவிலான சைரன் சத்தங்களும், மக்கள் உடனடியாக பங்கருக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கோங்க, இந்த பதுங்குக்குழியில போய் ஒளிஞ்சுக்கோங்கன்னு சொல்லி தொடர் அறிவிப்புகள் அவங்க வந்துட்டு இருக்கக்கூடிய நேரத்துல இஸ்ரேலுடைய டெல் அவீவுடைய பகுதியில் நம்ம பார்த்தோம்னா இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம் இந்த நேரத்துல ஈரான் நடத்திருக்கக்கூடிய அந்த தாக்குதலால பல இடங்கள் பற்றி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அங்க தீப்பிழம்புகளோட அப்படியே பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அவங்களுடைய மீட்பு படையினர் அந்த தீ அணைக்கிறதுக்காக பெரிய அளவுல அந்த போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு பெரிய அளவிலான தாக்குதல். அதே மாதிரி டெல் அவீவோட ஒரு நகரத்துல ஈரான் தொடர்ந்து ஒரு தாக்குதல் நடத்துறாங்க. குறிப்பா 24 மிசைல் ஒரே நேரத்துல 24 மிசைல் அவங்க அடிக்கிறதால அவங்களுடைய அயன்டோம் மாதிரியான இடைமறிக்கக்கூடிய எந்த ஒரு சாதனமாவே இருந்தாலும் ஓரளவுக்கு தான் அதை சமாளிக்க முடியுது. 24 மிசைல் ஒரே நேரத்தில் அட்டாக் பண்றதால அவங்களால அதை சமாளிக்க முடியாத ஒரு கட்டம் இருக்கிறதால இஸ்ரேலுடைய பல நகரங்கள்ல அது தாக்குதலை சந்திச்சிட்டு இருக்கு. இதனாலதான் அந்த இஸ்ரேலுடைய பல பகுதிகள் எரிஞ்சு கருகிட்டு இருக்கக்கூடிய காட்சிகள். அதுக்கப்புறம் அந்த காட்சிகள் இதெல்லாமே அவுட் சைட்ல இருந்து லாங் ஷாட்ல இருந்து எடுக்கப்பட்ட காட்சிகள். அதுக்கப்புறம் க்ளோஸ் வியூ அந்த இடத்துல பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது பெரிய அளவிலான ஒரு சேதங்கள், கட்டடங்கள்லாம் இடிஞ்சு நொறுங்கி இருக்கக்கூடிய அளவுக்கு பெரிய அளவிலான சேதங்கள். இதெல்லாம் இரவு காட்சியில வரக்கூடிய காட்சிகள். இதெல்லாம் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறது. இப்ப நேத்து நைட்டு நடந்த காட்சிகள் இருக்கு இல்லையா, நேத்து நைட்டு இதே மாதிரி பற்றி எரியக்கூடிய காட்சிகள் நம்ம காலையில கூட அந்த வீடியோல காட்டியிருந்தோம். பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, மீட்பு படைகள் போராடிட்டு இருக்காங்கன்னு சொல்லி. அதை மறுநாள் காலையில போய் அங்க போய் எப்படி அங்க நிலைமை இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அதோடைய பல நகரங்கள் டெல் அவீவ், நான் சொல்றது எல்லாமே டெல் அவீவ் பத்தி தான் சொல்லிட்டு இருக்கேன். டெல் அவீவோட பல நகரங்கள் எலும்பு கூடுகளாக மட்டும்தான் காட்சி அளிச்சுட்டு இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு சேதம். பல இடங்கள்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய சேதங்களை இஸ்ரேல் அவங்களுடைய குப்பை வண்டியில் அள்ளிட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த சேதமான பொருட்கள் எல்லாமே குப்பை வண்டியில போட்டு அள்ளிட்டு போகக்கூடிய அளவுக்கு இஸ்ரேல் கடுமையான சேதங்களை சந்திச்சிட்டு இருக்காங்க. இஸ்ரேலுடைய வழக்கமான ஒரு ஸ்ட்ராட்டஜி என்னன்னா எங்கேயுமே தன்னுடைய பாதிப்பை சொல்ல மாட்டாங்க. நாங்க அவரை கொண்டுட்டோம், இவரை பிடிச்சிட்டோம் எல்லாமே பேசுவாங்களே தவிர தன்னுடைய சேதத்தை இஸ்ரேல் எங்கேயுமே சொல்ல மாட்டாங்க. ஆனா களத்தில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்சர்ஸ் இது சம்பந்தமான வீடியோ தரவுகள் எல்லாமே இன்னைக்கு வெளியில இருக்காங்க. அதுல இது ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட வீடியோ, எது உண்மையான வீடியோன்னு சொல்லி ஃபேக்ட் செக் பண்ணக்கூடிய வீடியோக்கள் தான் நம்ம தொடர்ந்து ஒளிபரப்பிட்டு இருக்கோம். அது இல்லாமல் இஸ்ரேலுடைய பெய்ட் ஷமேஷுடைய பகுதியில் அங்கேயுமே தொடர்ந்து நடத்தக்கூடிய ஒரு தாக்குதல். அங்கே நடத்தக்கூடிய அந்த தாக்குதலில் அந்த ஏரியாவே ஒட்டுமொத்தமாக உருக்குலைஞ்சு போயிருக்குது. அவ்வளோ பேர் ஃபர்ஸ்ட் தூரத்துலேருந்து அந்த குண்டு விழக்கூடிய அந்த காட்சிகள் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் குண்டு விழுந்ததுக்கு பிறகு அந்த இடம் பார்த்தோம்னா அந்த ஏரியாவே ஒட்டுமொத்தமாக உருக்குலைஞ்சு இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடியுது. சரி, அப்படியே இந்த பக்கம், ஏன்னா போர் நம்ம 2 பக்கமும் பாதிப்பு ஏற்பட தானே செய்யும். அப்படியே இந்த பக்கம் என்ன நடந்துச்சு பார்த்தோம்னா ஈரான் இன்னைக்கு காலையில இருந்தே தொடர்ந்து பெரிய அளவிலான சேதங்களை சந்திச்சு வந்துட்டு இருக்காங்க. இஸ்ரேல் நடத்தக்கூடிய தொடர் தாக்குதலால ஈரானுடைய பல நகரங்கள் எல்லாமே குடியிருப்பு பகுதிகள். அந்த குடியிருப்பு பகுதிகளில் நடக்கக்கூடிய தாக்குதல்ல தெஹ்ரானுடைய குறிப்பா ஒரு தாக்குதல் நடத்தக்கூடிய ஒரு வீடியோ இப்ப சமீபத்தில் வந்தது. தெஹ்ரானுடைய சென்டர் தெஹ்ரான் முக்கியமான இருக்கக்கூடிய ஒரு மைய பகுதியா இருக்கக்கூடிய இடம். அந்த ஏரியாவை சுத்தி தான் தெஹ்ரானுடைய முக்கியமான ஏர்போர்ட் அந்த இடத்துல இருக்குது. பக்கத்திலே ஹாஸ்பிட்டல் அந்த ஏரியாவில் இருக்குது. முக்கியமான மால் அந்த இடத்துல இருக்குது. மக்கள் எப்பவுமே போக்குவரத்து புழங்கி இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு நகரம் அந்த சென்டர் தெஹ்ரான். அந்த இடத்துல நடத்தப்பட்ட அந்த தாக்குதல் பெரிய அளவிலான புகைகள் சூழ்ந்து
அவ்வளவு பெரிய பாதிப்பு அந்த இடத்துல சந்திச்சிருக்கிறாங்க. அதுக்கடுத்து தெஹ்ரானுடைய இன்னொரு பகுதியில் இருக்கக்கூடிய காந்தி ஹாஸ்பிட்டல், அங்கேயுமே மகாத்மா காந்தி, நம்மளுடைய மகாத்மா காந்தியோட பேர்ல அங்க காந்தி ஹாஸ்பிட்டல் இருக்கு. அந்த காந்தி ஹாஸ்பிட்டல் நடத்தி இருக்கக்கூடிய அந்த தாக்குதல்ல அந்த ஏரியாவே ஒட்டுமொத்தமா நாசமாய் போயிருக்குது. இப்போ இன்னைக்கு நைட்ல நடந்திருக்கக்கூடிய தாக்குதல் அந்த ஏரியாவே ஒட்டுமொத்தமா உருக்குலைஞ்சு போய் பெரிய அளவுல கட்டடங்கள் சேதம் ஏற்படக்கூடிய அளவுக்கு ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய இடங்கள்ல ஒரு தாக்குதல் நடத்திட்டு இருக்கிறான். இதுவே இஸ்ரேல்ல போன ஜூன் மாசத்துல நடந்த தாக்குதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்துல, ஹாஸ்பிட்டல் எங்கேயோ இருக்கு, அதுல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு ஐயோ ஹாஸ்பிட்டல்ல தாக்குதல் நடத்திட்டாங்களே, ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய பகுதியில தாக்குதல் நடத்திட்டாங்கன்னு சொல்லி அனுதாபங்களை தேடுவாங்க. இப்ப இந்த போர் ஆரம்பிக்கக்கூடிய நேரத்துல கூட நோயாளிகளை பங்கருக்குள்ள அழைத்து செல்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி. அந்த நோயாளிகளையும் அந்த ஹாஸ்பிட்டலையும் காட்டி தான் ஒரு அனுதாபம் தேடுவாங்க. ஆனா இங்க ஹாஸ்பிட்டல் மேலே தாக்குதல் நடத்தப்படுது. அதுவும் மகாத்மா காந்தியோட பெயர்ல இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல். ஏன்னா மகாத்மா காந்தியை பொறுத்த வரைக்கும் ஈரானை பொறுத்த வரைக்கும் 1950-60 காலகட்டத்தில இருந்து அவங்களுக்கு இந்தியாவுக்கு ஒரு நட்பு இருக்குது. அந்த நட்பு இருக்கக்கூடிய காலத்துல மகாத்மா காந்தியோட அகிம்சை அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போய் மகாத்மா காந்தியோட பெயர் அவங்க பல இடங்களுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இங்க இருக்கக்கூடிய இந்த ஹாஸ்பிட்டல் காந்தி ஹாஸ்பிட்டல் சொல்லி ஒரு பிரபலமான ஒரு ஹாஸ்பிட்டல். அந்த ஹாஸ்பிட்டல் காந்தியோட பெயர் வைக்கப்பட்டது. இன்னைக்கு ஈரான்ல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு தெருவுக்கு காந்தி ஸ்ட்ரீட் அப்படின்ற ஒரு பெயர் இருக்கு. அங்க இருக்கக்கூடிய இந்தியன் எம்பசி, இந்திய தூதரகத்துக்கு அந்த தெருவுடைய பெயரு காந்தி ஸ்ட்ரீட்னு அந்த தெருவுடைய பெயர். ஈரானுடைய பல தலைவர்கள், முக்கியமான மத தலைவர்கள் உட்பட அவங்க சொல்லக்கூடிய பேர் என்னன்னா, காந்தி ஒரு மதத்துக்கான தலைவர் இல்ல, அவர் மனிதநேயத்திற்கான தலைவர்னு சொல்லி மகாத்மா காந்தி அந்த அளவுக்கு புகழ்ந்து பேசுவாங்க. அவங்களுடைய பாட புத்தகங்கள்ல கூட, பல்கலைக்கழகத்துடைய பாட புத்தகங்கள்ல கூட காந்தியோட அகிம்சையை போதிக்கிற மாதிரி பல பாடங்கள் அந்த இடத்துல இருக்கு. இந்த அளவுக்கு காந்திக்குமான உறவு, இந்தியாவுக்குமான உறவுல தான் காந்தி அப்படிங்கிற பெயர்ல ஒரு மருத்துவமனை வச்சிருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய ஏரியால இஸ்ரேல் நடத்திருக்க ஒரு கொடூர தாக்குதல் அங்க ஒரு பெரிய சேதத்தையே சந்திச்சிருக்காங்க. சரி, இப்போ அப்படியே இந்த பக்கம் வாங்க. இங்க சுத்தி இருக்கக்கூடிய அரபு நாடுகள்ல இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய தளங்கள், அந்த யூஎஸ் பேஸ் எந்த இடம்லாம் இருக்கோ அந்த இடங்கள்லயுமே ஈரானுடைய தாக்குதல் இப்போ தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. அதுல குவைத்தில் இருக்கக்கூடிய யூஎஸ் மிலிட்டரி பேஸ், அவங்களுடைய ஒரு ராணுவ தளம், அந்த இடத்துல ஈரான் நடத்திருக்கக்கூடிய ஒரு ட்ரோன் ஸ்ட்ரோக், ஒரு ட்ரோன் மூலமா நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல் அங்க ஒரு பெரிய பாதிப்பை சந்திச்சிருக்கு. அமெரிக்காவுடைய ஒரு ராணுவ தளத்துல நடத்திருக்கக்கூடிய அந்த தாக்குதல், அந்த தாக்குதல்ல தான் 3 அமெரிக்க வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற தன்னுடைய முதல் பாதிப்பை அமெரிக்கா இன்னைக்கு பதிவு செஞ்சிருக்கிறாங்க. 3 அமெரிக்க வீரர்கள் கொல்லப்பட்டது மட்டும் இல்லாம 5 பேர் சீரியஸ் கண்டிஷன்ல இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியுமே இன்னைக்கு அமெரிக்காவே அபிஷியலா அவங்களுடைய எக்ஸ்பேஜ்ல இந்த பாதிப்பை அறிவிச்சிருக்கிறாங்க. அவ்வளவு பெரிய பாதிப்பு. அதுக்கடுத்து பார்த்தோம்னா ஈராக்குடைய பகுதியில் இருக்கக்கூடிய யூஎஸ்ஓடைய மிலிட்டரி பேஸ், அந்த மிலிட்டரி பேஸ்ல நடத்தப்படும் ஒரு 4 மிசைல மூலமா ஈரான் அடிச்சிருக்கக்கூடிய அங்க ஒரு தாக்குதல். அங்க ஈராக்குடைய குர்கிஸ்தானுடைய பகுதி, அந்த இடத்துல நடத்திருக்கக்கூடிய ஒரு தாக்குதல், கரெக்டா யூஎஸ்ஓடைய மிலிட்டரி பேஸ்ல நடத்தப்பட்ட தாக்குதல். அதே மாதிரி ஈராக்குடைய எர்பில் ஏர்போர்ட், அந்த எர்பில் ஏர்போர்ட் பக்கத்திலுமே யூஎஸ்ஓடைய ஒரு பேஸ் இருக்கு. அந்த இடத்துல நடத்திருக்கக்கூடிய தாக்குதல். அப்ப எங்க பல நாடுகள்ல இருக்கக்கூடிய அந்த அமெரிக்காவுடைய தளங்கள் எங்க இருக்குமோ அங்க இன்னைக்கு முழுக்கவே தொடர்ந்து பல தாக்குதல் நடத்தப்பட்டுக்கிட்டே இருந்தது. அதே மாதிரி அபுதாபியில் இருக்கக்கூடிய ஒரு பிரான்ஸ் பேஸ், அங்க இருக்கக்கூடிய ஒரு மிலிட்டரி பேஸ் தான், அதுவுமே அந்த இடத்துலயுமே நடத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தாக்குதல். இது மாதிரி எங்கெல்லாம் அமெரிக்காவுடைய மையமோ, அமெரிக்காவுடைய சார்ந்த ஒரு இடங்கள் இருக்குமோ அந்த இடங்கள்லாம் தொடர்ந்து தாக்குதல் நடத்தப்படுது. இது இல்லாம அமெரிக்கா கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஆப்ரஹாம் லிங்கன் ஷிப், அந்த கப்பல் மேல நடத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த தாக்குதல். ஏன்னா இந்த கப்பலை வச்சுதான் அங்க இருக்கக்கூடிய மத்திய தரைக்கடல்ல, அந்த மத்திய கடல் பகுதியில பெரிய அளவிலான ஒரு ரவுடித்தனமே பண்ணிட்டு இருப்பாங்க. அவ்வளவு அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கப்பல், யூஎஸ்ஓடைய ஒட்டுமொத்த பலத்தை காட்டக்கூடிய அந்த யூஎஸ் ஆப்ரஹாம் லிங்கன் சொல்லக்கூடிய அவ்வளவு முக்கியமான ஒரு போர்க்கப்பல். அந்த கப்பல் மேலேயே ஈரான் நடத்திருக்கக்கூடிய ஒரு தாக்குதல், ஒரு 4 மிசைல் அட்டாக் அந்த இடத்துல நடந்திருக்குது. இது அமெரிக்காவுக்கு பெரிய அளவிலான ஒரு தலைகுனிவை ஏற்படுத்தியிருக்குது. ஏன்னா உலக ரவுடின்னு சொல்லி பந்தா காட்டிட்டு இருக்கியே, உன் தலையிலே கொண்டு வந்து போட்டு விட்டாங்களே அப்படின்னு சொல்லி இந்த ஒரு தாக்குதல் அமெரிக்காவுக்கு பெரிய ஒரு தலைகுனிவை ஏற்படுத்தியிருக்கு. அதே மாதிரி ஹொர்முஸ் ஜலசந்தி, அந்த இடங்கள்ல ஈரான் முழுக்கவே அந்த மூடி வச்சு அவங்களுடைய கண்ட்ரோல்ல கையில் எடுத்ததால 150க்கும் மேற்பட்ட கப்பல், வணிக கப்பல், எண்ணெய் கப்பல் எல்லாமே அந்த இடத்துல இருந்து பயணம் செய்ய முடியாம ஸ்தம்பிச்சு போய் நின்றுட்டு இருக்கு. அப்ப இதனால உலக வர்த்தகம் பெரிய அளவுல பாதிக்கப்படும். பங்கு சந்தை பெரிய அளவுல சரிவு சந்திக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும். தங்கத்துடைய விலை பெரிய அளவுல ஏற்படும். எண்ணெய் தான், கச்சா எண்ணெய் இந்த போர் நடக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஹொர்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டக்கூடிய இந்த டைம்ல மட்டுமே 10%, இப்போ வரைக்கும் 10% கச்சா எண்ணெயோட விலை உயர்ந்திருக்குது. இன்னைக்கு ரேட்டு $80 அளவுக்கு ஒரு பீப்பாயோட ரேட் ஏறி போயிருக்கு. இது இப்படியே ஒரு நாளோ 2 நாளோ போனாலே $100 ஒரு பீப்பாய் விலை உயரும். அப்போ உலகளாவிய அளவுல பொருளாதார மந்த நிலை ஏற்படும் சொல்லி பெரிய அளவிலான தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா உலக எண்ணெய் வர்த்தகம் சார்ந்த எல்லா வணிக போக்குவரத்துமே இந்த ஹொர்முஸை தாண்டி தான் 20% ஆகணும். உலகத்துல எவ்வளவு எண்ணெய் வளம், எண்ணெய் போக்குவரத்து, எண்ணெய் பயன்பாடு இருக்கோ இது எல்லாத்தோட 20% பயன்பாடு
ஹொர்முஸை கடந்து தான் போய் ஆகணும். அப்ப அந்த 20% ஸ்தம்பிச்சு போச்சு அப்படின்னா இது உலக அளவிய வர்த்தகத்துல பெரிய அளவுல ஒரு பெரிய பாதிப்பு. எல்லா அத்தியாவசிய பொருட்கள் விலை உயர்வு ஏற்படுறதால இது அமெரிக்கா மட்டும் இல்லாம உலகளாவிய அளவுல ஒரு அச்சுறுத்தல், ஒரு பெரிய ஒரு பயத்தை ஏற்படுத்துறதால தான் இன்னைக்கு டொனால்ட் ட்ரம்ப் அடுத்த கட்டத்தை இறங்கி வர மாதிரி பேச்சுவார்த்தைக்கு தயார். அதுலயும் கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணு ஓட்டாத குறையா இப்ப டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க பேச்சுவார்த்தை கூப்பிடுறாங்க, நானும் போலான்னு தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவர் பேச்சுவார்த்தைக்கு தயார்ன்றதையே தான் கீழே விழுவதை காட்டிக்காத கூடிய அளவுக்கு, தனக்கு அவமானம் ஏற்படலை அப்படிங்கிறத காட்டிக்காத அளவுக்கு தான் டொனால்ட் ட்ரம்ப்புடைய விஷயம். அப்ப அந்த அளவுக்கு ஈரான் சொன்னது அதுதான், எங்களுடைய உச்ச தலைவரை நீங்க கொன்னுட்டீங்க, இதுக்கான பதிலடி கடுமையா இருக்கும், எங்களால ஏன்னா எங்களுடைய தற்காப்பு தான் நாங்க கொடுத்துட்டு இருக்கோம்னு சொல்லி அவங்க சொன்ன மாதிரி அவங்களுடைய பதிலடி கொடுக்கக்கூடிய அந்த நேரத்துல இன்னைக்கு அமெரிக்கா அடுத்த கட்டமா பேச்சுவார்த்தைக்கு தயார் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு வந்திருக்காங்க. சரி, இறுதியா இப்போ ஈரானுடைய தரப்புல இருந்து வந்திருக்கக்கூடிய அடுத்தடுத்த காட்சிகள் என்னன்னா, இஸ்ரேலுடைய தாக்குதலால் தெஹ்ரானுடைய பல பகுதிகள் பாதிக்கப்படுற மாதிரி அங்க ஈரான்ல இருக்கக்கூடிய தெஹ்ரானுடைய பகுதியில ரெட் கிரசன்டோட ஹெட் குவார்டர்ஸ் இருக்குது. அதாவது மக்கள் பாதிக்கப்படும் போது அவங்களுக்கு அடிப்படை உதவி, மனிதாபிமான உதவி செய்யக்கூடிய ரெட் கிரசன்டோட ஹெட் குவார்டர்ஸ் அந்த தலைமையகத்துல அந்த பகுதியில் இஸ்ரேல் நடத்திருக்கக்கூடிய தாக்குதல் அந்த ஏரியாவே ஒட்டுமொத்தமா வெடிச்சு சதறி இருக்கக்கூடிய ஒரு வீடியோ காட்சிகள் அதுவுமே இப்ப களத்துல வந்திருக்குது. நேத்து தான் பார்த்தோம், ஒரு ஸ்கூல்ல, அதுவும் எலிமெண்டரி ஸ்கூல் 1ஆம் வகுப்புல இருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய அந்த பெண் குழந்தைகள் படிக்கக்கூடிய அந்த ஸ்கூல் மேல மனிதாபிமானமே இல்லாம ஒரு தாக்குதல் நடத்தினா, இன்னைக்கு மனிதாபிமான உதவிகள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு மேல இவ்வளவு ஒரு மோசமான ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. ஆனா யாருமே, எந்த ஒரு உலக தலைவர்களோ உலக நாடுகளோ இதை ஒரு சின்ன கண்டனம் கூட பதிவு செய்யாத அளவுக்கு தான் இன்னைக்கு உலக அரசியல் நடந்துட்டு இருக்குது. இதெல்லாம் நடந்திருக்கக்கூடிய நேரத்தில் ஈரான்ல இருந்து அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோ காட்சிகள் என்னன்னா, அயத்துல்லா அலி கமேனி அவர் கொல்லப்பட்டுட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தோடனே ஈரான்ல நேற்று நைட்ல இருந்தே மக்கள் ஒட்டுமொத்தமா ஒன்று திரண்டுட்டாங்க. அங்க ஈரான்ல இருக்கக்கூடிய மஸ்ஜித் காம் சொல்லக்கூடிய அந்த பகுதியில மக்கள் எல்லாரும் ஒட்டுமொத்தமா ஒன்று சேர்ந்துட்டாங்க. அவங்களுடைய ஒட்டுமொத்த இரங்கல்கள், அவங்களுடைய சோகங்கள் அங்கே தெரிவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அமெரிக்கா இஸ்ரேலுக்கு பெரிய அளவிலான எதிர்ப்புகளை அவங்க காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மஸ்ஜித் காம் அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் அவங்களுடைய எதிர்ப்பை எந்த அளவுக்கு பதிவு செய்யறாங்க அப்படிங்கும் போது சிவப்பு நிறத்தில் அவங்களுடைய எதிர்ப்பு அங்கே காட்ட ஆரம்பிச்சாங்க. அந்த மஸ்ஜித் ஒரு மஞ்சள் நிற லைட்டு, பச்சை கலர் லைட் எல்லாம் வழக்கமாக இயங்கிட்டு இருக்கும். ஆனால் நேற்று நைட்டு அயத்துல்லா அலி கமேனி கொல்லப்பட்டுட்டாரு, ஷஹீத் ஆயிட்டாரு அப்படிங்கிற அறிவிப்பு ஈரான் தரப்புல இருந்து அபிஷியல் அறிவிச்ச பிறகு அங்க லைட் ஃபர்ஸ்ட் மஞ்சள் கலர்ல இருந்தது, அந்த லைட் அப்படியே ஒரு செகண்ட் ஆஃப் பண்ணி போட்டாங்க. லைட் ஆஃப் பண்ணி ஃபுல்லா கருப்பாய் போச்சு. அதுக்கு பிறகு அந்த மஸ்ஜிதோடைய ஒட்டுமொத்த ஏரியாவையுமே ஒரு சிவப்பு விளக்கு பகுதியில் ஒரு சிவப்பு விளக்கா அந்த ஏரியாவை மொத்தமா மாத்திட்டு அவங்களுடைய கோபங்களை காட்டக்கூடிய விதத்திலையும் ஒரு ரிவெஞ்சை காட்டக்கூடிய விதத்திலையும் நாங்க பதிலடி கொடுப்போம் அப்படின்னு அவங்களோட ரிவெஞ்சை காட்டக்கூடிய விதத்திலையும் அந்த சிவப்பு விளக்கு அந்த இடத்துல எரிய விட்டாங்க. அதே மாதிரி அந்த மஸ்ஜிதோடைய டூமோடைய மேல, அந்த குபாவுடைய மேல பார்த்தோம்னா சிவப்பு கொடியை தான் இப்போ ஏற்றி வச்சிருக்கிறாங்க. வழக்கமாக அவங்க கருப்பு கொடி ஏற்றுறது வழக்கம், இப்போ சிவப்பு கொடியை ஏற்றி வச்சு அவங்களுடைய கோபத்தை தெரிவிக்கக்கூடிய விதத்திலையும் நாங்கள் கண்டிப்பாக பதிலடி கொடுப்போம், எங்களுடைய பதிலடி கடுமையாக இருக்கும், இந்த ரிவேஜ் நாங்கள் எடுத்தே தீர்வோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த மஸ்ஜிதோடைய உச்சியில சிவப்பு கொடி ஏற்றி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்திகள் இன்னைக்கு ஈரான்ல இருந்து தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. அது இல்லாமல் கூடுதலாக அங்கே வர செய்தி என்னன்னா, அயத்துல்லா அலி கமேனிக்கு இறுதி அஞ்சலி, அந்த இறுதி மரியாதை அவங்க செய்ய வந்திருக்கிறாங்க, ஜனாசா தொழுகை வந்திருக்கிறாங்க. அப்படி வரக்கூடிய நேரத்தில் அந்த அவங்க எல்லாருமே பெரிய அளவில் சோகம், அந்த மக்கள் கடுமையாக அழுகுறாங்க. அவங்க நாட்டுடைய ஒரு பெரிய ஒரு தலைவர், ஒரு மத தலைவர், அரசியல் தலைவர், இவ்வளவு பெரிய தலைவரை இழந்துட்டோமே அப்படின்னு சொல்லி பெரிய அளவில் அழுதுகிட்டு, பொதுவாகவே ஷியாக்களுடைய ஒரு பழக்கம் இருக்கும், நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு அழுவாங்க இல்லையா, அதே மாதிரி நெஞ்சில் அடிச்சுட்டு அழுகுறாங்க. ஆனால் அந்த நெஞ்சில் அடிச்சுட்டு அழுவக்கூடிய அந்த பழக்கம் இஸ்லாத்தில் இல்லாத ஒரு நடைமுறை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, சட்டையை கிழித்து கொண்டாரு அழுபவனும், ஒப்பாரி வைத்து அழுபவனும், நெஞ்சில் அடித்து அழுபவனும் நம்மை சார்ந்தவன் அல்ல. ஏன்னா இஸ்லாத்தோட ஒரு நடைமுறையை பொறுத்த வரைக்கும் யார் இறந்தாலும் 3 நாளுக்கு மேல துக்கம் கடைபிடிக்க கூடாது. ஒரு கணவன் இறந்துட்டா மனைவி மட்டும் 4 மாதம் 10 நாள் துக்கம் கடைபிடிக்கலாம், இது மட்டும்தான் இஸ்லாத்தோட நடைமுறை. ஆனா ஷியாக்களோட ஒரு வழிமுறை என்ன செய்வாங்கன்னா, இந்த நெஞ்சில் அடிச்சுட்டு அழுவுறது, உடம்பை கீறிட்டு அழுவுறது அவங்களுடைய பழக்கமா வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த அடிப்படையில் அவங்களோட துக்கங்களை அனுசரிச்சுக்கிட்டு அந்த அளவுக்கு அவங்களுடைய கோபங்களை அங்க தெரிய வச்சுக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே இங்க தெஹ்ரானுடைய பகுதியில இருந்தும் ஈரானுடைய பகுதியில இருந்தும் தொடர்ந்து இது மாதிரியான வீடியோக்கள், அங்கிருந்து வரக்கூடிய களச்செய்திகள், தெஹ்ரானுடைய பகுதியில் இஸ்ரேலுடைய தாக்குதல் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. அதுக்கான ஒரு பதிலடியா தான் இன்னைக்கு டெல் அவீவ் உருக்குலைஞ்சு போயிருக்குது. இஸ்ரேல் அந்த பாதிப்புகளை வெளியில பதிவு செய்யலனாலும் அங்கிருந்து வரக்கூடிய இன்ஃப்ளூயன்சர் கிட்ட இருந்து வரக்கூடிய செய்தி, இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய ஓரளவு நியாயமான செய்தி, இப்ப எத்திஹாட் மாதிரியான ஓரளவுக்கு நியாயம் பேசக்கூடிய செய்தி நிறுவனங்கள் அங்க வரக்கூடிய அந்த பாதிப்புகளை தொடர்ந்து வெளியில பதிவு செஞ்சுட்டு இருக்காங்க. இஸ்ரேல் பெரிய அளவிலான ஒரு பாதிப்புகளை சந்திச்சு கிட்டத்தட்ட எலும்பு கூடுகளா இருக்கக்கூடிய அளவுக்கு தான் அங்க பாதிப்புகளை சந்திச்சுட்டு இருக்காங்க. ஒட்டு மொத்தமா ஓவரால் இந்த நிலைமை இந்த நிமிஷம் வரைக்கும் பாதிப்புகளோட நிமிஷம் எப்படின்னு பார்த்தோம்னா, பொதுமக்கள் எந்த அளவுக்கு கொல்லப்பட்டிருக்காங்க, பொதுமக்கள் பாதிப்பு அப்படின்னு பார்க்கும்போது ஈரான்ல இந்த போர் நடந்திருக்கக்கூடிய இந்த 2 நாட்கள்ல மட்டுமே 130ல இருந்து 201 பொதுமக்கள் அநியாயமா கொல்லப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் வந்திருக்கு.
இஸ்ரேலுடைய தரப்புல இருந்து 10 பேர் இது வரைக்கும் அங்க கொல்லப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி. பதில் தாக்குதல்ல 10 பேர் அங்க கொல்லப்பட்டிருக்காங்கன்ற செய்திகள் வருது. யுஏஇல ஒரு நபர் கொல்லப்பட்டிருக்காரு. அமெரிக்க தளங்களை குறி வச்சு தாக்குறதுல ஒரு நபர் யுஏஇ சேர்ந்தவர் கொல்லப்பட்டிருக்காரு. ஈராக்குடைய பகுதியில் 4 பேர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும், அமெரிக்க தளங்கள்ல அமெரிக்க வீரர்கள் 3 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க, 5 பேர் சீரியஸ் கண்டிஷன்ல இருக்காங்க அப்படிங்கிற தகவல்கள் இப்ப தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. எது எப்படியோ பொதுமக்கள் பாதிக்கப்படக்கூடாது அப்படிதான். 2 நாடுகளுக்கு மத்தியில நடக்கக்கூடிய போர் அமெரிக்காவுடைய ஏகாதிபத்தியத்துக்கோ இஸ்ரேலுடைய இனவெறிக்கு மத்தியில பொதுமக்கள் எங்கேயுமே பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறது தான் உலக மக்களுடைய ஒரே கருத்தா இருக்கு. இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. ஏன்னா இந்த போர் சம்பந்தமான காட்சிகளை நம்ம களத்திலிருந்து வரக்கூடிய அந்த உண்மை தகவல்களை நம்ம தொடர்ந்து காட்டிக்கிட்டே இருக்கோம். இதை பொறுத்த வரைக்கும் இந்த போர் சம்பந்தமான காட்சிகள் யூடியூப் பெரிய அளவில் மக்களுடைய பார்வையை கொண்டு போக மாட்டாங்க. அதனால இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் அதிகமாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம பேட்டை டிவியோட வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் முதல் கமெண்ட்ல இருக்கு. அந்த லிங்க்ல இணைஞ்சு அன்றாட செய்தியோட அப்டேட் உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். 100% இயற்கை வயகரா, 100% ஹலாலான முறையிலும் தயாரிக்கப்படுகிறது. எவ்வித கலப்படமும் கிடையாது, பக்க விளைவும் கிடையாது. ஆர்டர் செய்தாலே போதும், உங்கள் இல்லம் தேடி வந்து சேரும். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள்.